தம்பி ஒரு கதை சொல்லட்டா. ஒரு பக்தன் இருக்கான். அவன் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காண்டி சாமி கும்பிட்றதுக்காண்டி ஜாமான்லாம் வாங்க ஒரு கடைக்கு போகிறான். அந்த கடையில் தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் அது மூணும் பேசிக்குது. தேங்காய் சொல்லுது, நான் தான் ரொம்ப பலசாலி, என்னைய தான் கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுது. வாழைப்பழம் சொல்லுது, நான் தான் ரொம்ப மென்மையாக இருக்கேன், நான் தான் ரொம்ப இனிப்பாக இருப்பேன், என்னைய தான் கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுது. கற்பூரம் அமைதியாகவே இருக்குது. அவன் வந்து அந்த மூணையும் வாங்கிட்டு போயிடுறியான், கோயிலுக்கு போகிறேன். அப்போயும் திருப்பியும் பேசிக்குது அது மூணும். தேங்காய் சொல்லுது, நான் தான் ரொம்ப பலசாலியாக இருக்கேன், என்னைய தான் கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுது. வாழைப்பழம் சொல்லுது, நான் தான் ரொம்ப இனிப்பாக இருக்கேன், நான் தான் ரொம்ப மென்மையாக இருக்கேன், என்னைய தான் கடவுளுக்கு பிடிக்கும்னு சொல்லிடுது. மீண்டும் கற்பூரம் அமைதியாகவே இருக்குது. அவன் தேங்காவை கோயிலுக்கு சாமி தேங்காவை போட்டு உடச்சிடுறியான். வாழைப்பழத்தோலை உரித்து பஞ்சாமிர்தத்துக்கு பிசைஞ்சிடுறியான். கற்பூரத்தை சாமிக்கு ஏற்றி கும்பிட்றியான். நான் ரொம்ப ஆணவமாக இருந்தேன், ஆனால் என்னை இப்படி உடச்சிட்டியானேன்னு தேங்காய் சொல்லுது. நானும் தான் ரொம்ப ஆணவமாக இருந்தேன், ஆனால் என்னைய தோலை உரித்து பஞ்சாமிர்தத்துக்கு பிசைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லுது. கற்பூரம் சொல்லுது, நான் அமைதியாகவே இருந்தேன், ஆனால் என்னைய தான் கடைசி வரைக்கும் தீபமாக கும்பிட்றாங்க, நான் தான் ரொம்ப பயனுடையதாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம என்றைக்குமே ஆணவமாக இருக்காமல் அமைதியாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.